தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதிக்கு எதிராக தேர்தல் களத்துல குதிக்க போற 5 நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அந்த 5 நடிகர்கள் யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வராங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷனை விட இப்ப நடக்க போற எலெக்ஷன் அனல் பறக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இருக்க தளபதியோட அரசியல் என்ட்ரி தான். இந்த நிலைமையில தளபதியை எதிர்த்து கருத்துக்களை தேர்தல் களத்துல பேசுறதுக்காக திமுக சில நடிகர்களை தேர்தல் பிரச்சாரத்துல இறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. அதுல முக்கியமா திமுக ஆதரவுல ராஜ்யசபா எம்பி ஆக போற கமலஹாசன் தளபதிக்கு எதிராக தேர்தல் களத்துல பேச போறாராம். அதுக்கப்புறம் காமெடி நடிகர் கருணாசும் திமுகக்கு ஆதரவா தளபதியை விமர்சனம் பண்ணி பேச போறது உறுதியாயிருக்கு. இப்போ சமீபத்தில் நடிகர் வடிவேலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தல்ல திமுக தான் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சோ நடிகர் வடிவேலும் தளபதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தபடியா 1996ல சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு சுமார் 20 வருஷமா அரசியல் நடத்தி வந்த நடிகர் சரத்குமார் இப்போ கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில இணைஞ்சிட்டாரு. இவரும் இப்போ தளபதியை விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் நடிகர் சீமானும் பாத்தீங்கன்னா தளபதியை டார்கெட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதை தவிர திமுகவோட தீவிர ஆதரவாளரா இப்போ சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் இருக்காங்க. இவங்க சமீபத்துல திமுகல சேர்ந்தாங்க. அவங்க சேர்ந்ததுல இருந்து தளபதியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு 6 பேர் தேர்தல் காலத்துல தளபதிக்கு எதிராக வாள் வீச தயாரா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னும் சினிமா துறையில இருந்து எத்தனை பேர் தளபதிக்கு எதிராக பேச வர போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஆனா தளபதியோட இளைஞர் படை இந்த எதிர்ப்புகளை தவிடு பொடியாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.